அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். ஐ எம் ஃபர்சானா. நம்ம இன்னைக்கு எக்கனாமிக் ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமி. ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கனாமி இஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு 2 டைப், மைக்ரோ எக்கனாமி அண்ட் மேக்ரோ எக்கனாமி. ஸோ நம்ம மைக்ரோ எக்கனாமியை பற்றி 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அதனால இப்போ மேக்ரோ எக்கனாமியை பற்றி தான் படிக்க போகிறோம். Ragnar Fritsch, a Norwegian economist and the co-recipient of first Nobel Prize in the economic science, coined the word micro meaning small and macro meaning large in the year 1933. 1933ல வந்து மைக்ரோவோட மீனிங்னா ஸ்மால், மேக்ரோ மீனிங் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜேஎம் கெவின்ஸ், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமி. அவர் தான் father of modern macroeconomy. Next, meaning of macroeconomy. The word macro is derived from the Greek word macros, meaning large. Macroeconomy is the study of economic as a whole. Economic பற்றி ஃபுல்லாக இந்த ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமியை பற்றி படிக்கிறோம். Macroeconomics deal with aggregates such as national income, employment and output. Macroeconomy is also known as income theory. மேக்ரோஎக்கனாமிக் வந்து கிரீக் வேர்ட், அதாவது கிரீக் வேர்டில் இருந்து மேக்ரோஸ்ன்றதுல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதோட மீனிங் லார்ஜ். அதாவது அதில் வந்து நம்ம என்னென்ன மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்சோ ஸ்டடி த எக்கனாமி ஆஸ் அ ஹோல். எக்கனாமி ஆஸ் அ ஹோல்னால் இப்போ அந்த ஹோல் எக்கனாமியை வந்து அந்த ஹோல் கண்ட்ரியில் இருக்கிற எக்கனாமியை பற்றி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி. ஸோ மேக்ரோ எக்கனாமி டீல்ஸ் வித் அக்ரிகேட் சச்சஸ். அது எப்படின்னா அது வந்து அதோட பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அது எதுக்காண்டினா நேஷ்னல் இன்கம், இந்த நேஷ்னலோட இன்கம் அதிகம் பண்ணுறதுக்கு இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை தருது. அப்புறம் அவுட்புட். மேக்ரோ எக்கனாமி இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் தியரி. Importance of macroeconomy. The macroeconomy is needed to understand the economy. The aggregates level of the evolved suitable staggers and to solve the basic problem of economy. The first pointல என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக்கோட ஃபங்க்ஷனை பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அந்த எக்கனாமியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அடிமட்டத்துலேருந்து நீங்கள் அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகுது மேக்ரோ எக்கனாமி. இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். Understanding the future problems and challenges of economy is important to evolve the precautionary measures. அதாவது முன்னாடியே ஃப்யூச்சரில் வரப்போகிற ப்ராப்ளம்ஸு சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம சரி செய்கிறதுக்காண்டி இப்போவே வந்து அதோட ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அது இப்போவே அதுக்கான வேலை எல்லாமே செஞ்சிடறோம். அதுக்கப்புறமா மேக்ரோ எக்கனாமி ப்ரொவைட்ஸ் plenty of scientific investigations to understand the reality. இந்த மேக்ரோ எக்கனாமிக்கில் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலயமா அதாவது நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக்கோட முன்னாடி எப்படி எக்கனாமிக் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு இல்லை கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி நம்மளோட ரியாலிட்டி இப்போ எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் மேக்ரோ எக்கனாமிக்கில். நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிஷன். இந்த ஃபோர்த் பாயிண்டில், அதாவது ஒரு எக்கனாமிக்கோட இன்னொன்று எக்கனாமிக்கை வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிஷன். அதுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக் யூஸ் ஆகுது. மேக்ரோ எக்கனாமிக் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபார்முலேட் த பாலிசி டு அவாய்ட் த எக்கனாமிக் கிரிட்டிசிசம். இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் வரக்கூட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலேட் த பாலிசி, அதாவது எக்கனாமிக் ரிசர்ச்சோட பாலிசி இது பண்ணுறது தான் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக். லிமிட்டேஷன்ஸ்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அர்த்தம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதுவரையும் பார்த்த இந்த மீனிங், அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸை விட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். டூ மச் ஆஃப் ஜென்ரலைசேஷன் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். டூ மச் ஆஃப் ஜென்ரலைசேஷன்னா எல்லாமே பொதுவாக பார்க்குறது. மேக்ரோ எக்கனாமியில் எல்லாமே பொதுவாக பார்ப்பாங்க. அதை தான் வந்து டூ மச் ஆஃப் ஜென்ரலைசேஷன் இன் மேக்ரோ எக்கனாமிக்.
இட் அசியூம் ஹோமோஜெனெட்டிக்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஹோமோஜெனெட்டிக் அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு பிடிக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கோல்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு சில பேருக்கு கோல்டே பிடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், அதே இன்னொருத்தருக்கு பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. There is a policy of composition and what is good for one country is not good for another country. இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து கொரோனா அதிகமாகிடுச்சுன்னா இப்போ லாக்டவுன் போடுறாங்க. இப்போ வந்து இன்னொன்று கண்ட்ரியில் வந்து அது கம்மியாக இருக்குன்றதுனால லாக்டவுன் ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த கண்ட்ரிக்கு லாக்டவுன் போட்டிருக்காங்க, அது அந்த கண்ட்ரிக்கு நல்லது. அதே தான் இந்த கண்ட்ரிக்கும் நல்லதுன்னு சொல்லி லாக்டவுன் இப்போவே எதுவுமே இல்லாத வந்து போட முடியாது. எல்லாருக்குமே போய் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். ஸோ அதனால் அப்படி வந்து சொல்ல முடியாது. ஸோ இதில் எதுவுமே நிலையாக இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். எதையுமே ஜென்ரலைசேஷன் பண்ண முடியாது, அதுதான் இதில் சொல்கிறாங்க. நான் எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் டிட்டர்மைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நாட் இன் மேக்ரோ எக்கனாமிக். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்னால் கல்ச்சுரல்ஸ், அதாவது சோஷியல் வெல்ஃபேர் அந்த மாதிரி உள்ளதெல்லாமே நான் எக்கனாமிக் ஃபேக்டர். ரிலீஜியஸ் அது எல்லாமே நான் எக்கனாமிக். இப்போ ரிலீஜியன் சம்மந்தமாக ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஏதாவதுனா அது ஒவ்வொரு வாட்டியும் நடத்துவாங்க. ஸோ அதை வந்து அது நிலையானது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து மைக்ரோ எக்கனாமிக்கில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி, ஆனால் அதை பற்றி மேக்ரோ எக்கனாமிக்கில் சொல்லலை. ஸோ அதுதான் லிமிட்டேஷன் இதில். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் பார்க்கலாம். ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி. இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்கில் வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், எக்கனாமிக் க்ரோத், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் பாலிசி, பிஸ்னஸ் சைக்கிள். நேஷ்னல் இன்கம், அதாவது எல்லாத்துலேயுமே 2 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக எழுதிடலாம் எக்ஸாமுக்கு. ஸ்கோப் ஆஃப் வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நேஷ்னல் இன்கம் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன்ட் வித்தின் அ கண்ட்ரி. வித்தின் அ கண்ட்ரினா இந்த கண்ட்ரிக்குள்ளேயே, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க நேஷ்னல் இன்கம், அதாவது இந்த ஒவ்வொருத்தரும் இந்த கண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில். லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இந்த நேஷ்னல் இன்கம்மை வச்சு நம்ம லாங் டேர்ம், அதாவது ஒரு எக்கனாமிக்கோட க்ரோத், லாங் டேர்ம் க்ரோத் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும் நேஷ்னல் இன்கமில். இன்ஃப்ளேஷன் ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். அப்படின்னா ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல்னால் நம்ம ஒவ்வொரு வருஷமும், அதாவது 2000 இப்போ 2021 வரையும் ஒரு ப்ராடக்டோட விலை ஒவ்வொரு இதாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். கம்மியிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வர்றது தான் ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாகவும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாகவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இன்ஃப்ளேஷனை பற்றி. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் சைக்கிள். ஃபேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன். அதாவது நிறைய பிஸ்னஸ் சைக்கிள், அதாவது பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃப்ளக்சுவேஷன்னா பிஸ்னஸில் வந்து இப்போ நம்ம ப்ராஃபிட் கிடச்சி நம்ம பெரிய இடத்துக்கு போகிறோம், அப்படி இல்லை லாஸ் வந்து கம்மி கீழே இறங்கிக்கிட்டே வரோம், அதுதான் ஃப்ளக்சுவேஷன். அது நிறையா அதனால அது ப்ராப்ளம் தான் எப்படி இருந்தாலும் பிஸ்னஸில் அது வந்து நடக்கும். பூம், ரெசிஷன், இதில் எது அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா பூம், ரெசிஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி ஸ்டடி கேர்ஃபுல்லி. அந்த பூம்னா திடீர்னு இப்போ வந்து திடீர்னு அந்த கம்பெனியில் நிறையா ப்ராஃபிட் கிடச்சா அவங்க பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க, அதாவது அந்த விலை அதிகமாகலாம். இப்போ ப்ராடக்டோட விலை அதிகமாகிறது திடீர்னு இன்க்ரீஸ், அதனால அது பூம். அதுக்கு அர்த்தம் பூம்னா அதுதான் அர்த்தம். பூம் சடன் இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னால ரிசெஷன்னா சடன் டிக்ரீஸ், இதுக்கு ஆப்போசிட்டாக தான் ரிசெஷன். டிப்ரிசியேஷன்னா முரண்பாடுகள் இருக்கும். ரெக்கவரினா ஒரு ப்ராப்ளம், அந்த பிஸ்னஸ் சைக்கிளில் இருக்கிற ப்ராப்ளம்ல இருந்து மீண்டு வர்றது. பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒன் ஆஃப் த எக்கனாமிக் பேரடாக்ஸ். பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் என்ன தெரியும்? பாவர்ட்டினா பஞ்சம், அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலையின்மை. ஸோ அது ஒரு கண்ட்ரியில் இருக்குது, அந்த கண்ட்ரியிலேருந்து நிறையா டெவலப்பிங் ஆன கண்ட்ரியில் கூட அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து எக்கனாமிக் மூலமாக எப்படி சரி செய்யலாம்? அலோகேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டேட்டிங் கரெக்டிவ் மெஷர்ஸ்.
ரிசோர்ஸஸ் அதாவது வளங்கள் எல்லாம் அதிகப்படுத்துறது, அதை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து வேலையின்மை, பாவர்ட்டி அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இல்லாமலே ஆக்க முடியாது. ஸோ கம்மி பண்ண முடியும், அதை குறைக்கலாம் ஒரு கண்ட்ரியிலேருந்து, அவ்வளோதான். இல்லாமலேயே ஆக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எக்கனாமிக் growth அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த்ரூ மேக்ரோ அனாலிசிஸ். அதாவது ஃப்ளக்சுவேஷன், அதாவது ஏற்றம் வருமா இறக்கம் வருமா நிலையாக இருக்குமா என்னன்றதை மேக்ரோ எக்கனாமிக் மூலமாக அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் எக்கனாமிக் growth. இந்த இடத்துல பிஸ்னஸில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது பிஸ்னஸ் டெவலப்பே ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துல எக்கனாமிக் பாலிசி, ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சரி செய்கிறது தான் எக்கனாமிக் பாலிசி. திஸ் ஆர் நெசசரி டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளமை சரி செய்கிறதுக்கான எக்கனாமிக் பாலிசிஸை கொண்டு வருவாங்க. அதுதான். தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and click the bell button for the updates.